மனதுடன் செய்யும் போரே பெரும் போராகும். தடுக்கப்பட்டவைகள் என்னும் மனோ இச்சைகளிலிருந்து மனதை கட்டுப்படுத்தி வைப்பதற்கு கூறப்படும் சொல். அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான், கத் அஃப்லஹமன் சக்காஹா. அப்பால் அவன் அதற்கு அதன் தீமையையும் அதன் நன்மையையும் உணர்த்தினான். அல் குர்ஆன் சூரா 91 வசனம் 8. நம் கண்மணி நாயகம் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக, தீய காரியங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்குடன் தன் மனதுடன் போராடுபவரே உண்மையான போராளியாவார். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் ஃபலால்லா இப்னு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் திர்மிதி ஷெரீஃப். மேற்கோள் 1621 ஹதீஸ். நிகழ்வு: நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் இரவு தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன். அச்சமயம் நான் உட்கார்ந்துவிட்டு நபியை பின்பற்றாமல் விட்டு விடுவேனோ என்ற தவறான எண்ணம் தோன்றிவிடும் அளவு அவர்கள் நின்று கொண்டே இருந்தார்கள். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். சஹீஹ் புகாரி ஷெரீஃப். மேற்கோள் 1135 ஹதீஸ். நல்லோர்களின் நற்சொற்கள்: கண்ணில் பார்க்காத மறுமை வாழ்வுக்காக கண்ணால் பார்க்கின்ற இச்சைகளை விட்டுவிடுபவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என ஹஸ்ரத் ஈசா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக இஹ்யா பக்கம் 3331 பதிவு செய்யப்பட்டுள்ளது. நஃப்ஸை எதிர்த்து போராடுவதால் ஏற்படும் பலன். இப்பண்பு ஒருவனை ஷைத்தானிடமிருந்தும் அவனுடைய ஊசலாட்டல்களிலிருந்தும் பாதுகாக்கும். மனதுடனான பெரும் போராட்டத்தில் வெற்றி பெறுவோம், மறுமையில் வெல்வோம் இன்ஷா அல்லாஹ்.